Hello students, இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போற டாபிக் வந்து எரர் கண்ட்ரோல் டெக்னிக்ஸ். இதுல வந்து நம்ம பார்க்க போறது வந்து parity பிட்டும் ஹேமிங் கோடும். சரியா? So எரர் கண்ட்ரோல் டெக்னிக்ஸ்ல ஃபர்ஸ்ட் நம்ம parity பிட்னா என்னன்னு சொல்லி பார்க்க போறோம். So இப்போ இங்க பாத்தீங்க அப்படினு சொன்னா parity பிட் அப்படினா வந்து ரெண்டு விதமா இருக்கு. ஒன்னு ஈவன் parity இருக்கு. இன்னொன்று வந்து ஆட் பேரிட்டின்னு இருக்குது. ஸோ ஈவன் பேரிட்டி எப்போ சொல்லுவோம் அப்படின்னு சொன்னால் இப்போது ஈவன் நம்பர் ஆஃப் ஒன்ஸ் வந்தால் அது ஈவன் பேரிட்டி, ஆட் நம்பர் ஆஃப் ஒன்ஸ் வந்தால் அது ஆட் பேரிட்டி. இப்போ பாருங்கள், இங்கே வந்து ஒன்னே இல்லை, சரியா? ஏபி இருக்குது. ஸோ இங்கே ஒன்னே கிடையாது. ஸோ ஒன் இல்லைன்னா ஜீரோ தானே, அது ஜீரோ தானே அர்த்தம். ஒன் இல்லாட்டி ஒன் இங்கே இல்லவே இல்லை, அப்போ அது வந்து ஈவன் பேரிட்டி. ஸோ ஈவன் பேரிட்டினா வந்து ஜீரோ. ஓகேவா? இங்கே வந்து நம்பர் ஆஃப் ஒன்ஸ் ஒன் இருக்குது. ஸோ நம்பர் ஆஃப் ஒன்ஸ் வந்து ஒன் வந்து ஆட் நம்பர், சரியா? நம்பர் ஆஃப் ஒன்ஸ் ஒன் டைம் தான் இருக்குது. ஸோ அது வந்து ஆட் நம்பர். ஸோ அதனால் இது வந்து ஆட் பேரிட்டி, சரியா? இப்போ இதுவுமே ஆட் பேரிட்டி. ஓகேவா? இப்போ இங்கே டூ ஒன்ஸ் ஒன் வந்து டூ டைம்ஸ் ரிப்பீட் ஆயிருக்கு. ஸோ டூ வந்து ஈவன் நம்பர். ஸோ ஈவன் பேரிட்டினா ஜீரோ. ஸோ ஈவன் பேரிட்டினா ஜீரோ, ஆட் பேரிட்டினா ஒன். ஓகேவா? ஆட் பேரிட்டினா ஒன், அதுதான் ஃபஸ்ட் பாயிண்ட்டு. அதுக்கப்புறம் ஈவன் பேரிட்டி எதை வச்சு டிசைட் பண்ணுவாங்க? நம்பர் ஆஃப் ஒன்ஸ் வச்சு டிசைட் பண்ணுவாங்க. அது வந்து ஈவன் பேரிட்டியா ஆட் பேரிட்டியான்னு. ஓகேவா? இதுதான் கான்செப்ட். இப்போது கோட் வேர்ட்னா என்ன அப்படின்னு சொன்னால் டேட்டா ப்ளஸ் ரிடண்டன்ட் பிட் ஈக்குவல் டு கோட் வேர்ட். ரிடண்டன்ட் பிட் தான் வந்து parity பிட், சரியா? ஸோ டேட்டா ரெஃபர்ஸ் டு த டேட்டா டு பி சென்ட் டு த ரிசீவர். ரிசீவருக்கு நம்ம என்ன டேட்டா அனுப்புகிறோமோ அதைத்தான் நம்ம டேட்டான்னு சொல்கிறோம். என்ன பிட்ஸ் அனுப்ப போகிறோமோ அதைத்தான் வந்து டேட்டான்னு ரெஃபர் பண்ணுறோம். ரிடண்டன்ட் பிட் ரெஃபர்ஸ் டு த parity பிட். இது வந்து parity பிட். parity bit is added for error detection. இதுதான் முக்கியம். parity bit எதுக்கு ஆட் பண்ணுறோம்? எரர் டிடெக்ட் பண்ணுறதுக்கு. இப்போ சென்டர் வந்து ரிசீவருக்கு டேட்டா அனுப்புகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ வந்து அனுப்பின டேட்டாவில் வந்து எரர் இருக்குன்னு இருக்கா இல்லையான்னு சொல்கிறதுக்கு, டிடெக்ட் பண்ணுறதுக்கு நம்ம எதை யூஸ் பண்ணுறோம்? parity bit யூஸ் பண்ணுறோம், சரியா? ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இங்கே வந்து சென்டர் வந்து 110 அனுப்புகிறாங்க ரிசீவருக்கு. ஓகேவா? ஸோ 110ங்கிறது இப்போது 11. இப்போது இது வந்து ஜீரோங்கிறது வந்து parity பிட். ஓகேவா? இப்போ இங்கே வந்து ஒன் வந்து எத்தனை டைம்ஸ் ரிப்பீட் ஆகிருக்கு? 2 டைம்ஸ் ரிப்பீட் ஆகிருக்கு. ஈவன் நம்பர் ஆஃப் ஒன்ஸ்னால் parity பிட் வந்து ஜீரோ. கரெக்டு தானே? ஸோ எனக்கு இது ஜீரோ. இப்போ ரிசீவர் வந்து என்ன ரிசீவ் பண்ணுறாங்கன்னா 010 ரிசீவ் பண்ணுறாங்க. இது வந்து parity பிட்டுன்னு ரிசீவருக்கு தெரியும். எப்படி தெரியும்? ஏன்னா வந்து சென்டரும் ரிசீவரும் ஒரே ப்ரோட்டோகால் ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ லாஸ்ட் இருக்கிறது parity பிட்டுன்னு ரிசீவருக்கு தெரியும். பட் இங்கே parity பிட் ஜீரோ வரணுமா வரக்கூடாதா? வரக்கூடாது இல்லையா? ஏன்னா நமக்கு இங்கே வந்து என்ன இருக்குது? ஆட் நம்பர் ஆஃப் ஒன்ஸ் இருக்குது. ஸோ ஆட் நம்பர் ஆஃப் ஒன்ஸ்னால் parity பிட் என்ன இருக்கணும்? 1ல் வந்திருக்கணும். ஸோ அதனால் இங்கே எரர் இருக்குதுன்னு சொல்லி நம்ம ரிசீவர் வந்து டிடெக்ட் பண்ணிடுவாங்க, சரியா? ஓகேவா? இப்போ வந்து இது ஈவன் பேரிட்டினா இங்கே ஜீரோ இருக்குது, பட் இங்கே வந்து ஒன் இருக்கிறதுனால இங்கே parity பிட் 1 வந்திருக்கணும். ஓகேவா? ஸோ இங்கே வந்து அப்போ இங்கே எரர் இருக்குதுன்னு சொல்லி ரிசீவர் ஈஸியாக டிடெக்ட் பண்ண முடியுது. ஸோ ரிசீவர் டிடெக்ட்ஸ் தி எரர் வித் தி ஹெல்ப் ஆஃப் parity பிட். ஒன்லி சிங்கிள் பிட் எரர் கேன் பி டிடெக்டட். ஸோ இப்போ இங்கே வந்து இந்த செகண்ட் பிட் மாடிஃபை ஆகிருக்கு, ஒரே ஒரு பிட் சிங்கிள் பிட் எரர் மட்டும்தான் டிடெக்ட் பண்ண முடியும். சப்போஸ் இப்போ சென்டர் வந்து 110 அனுப்புகிறாங்க, ரிசீவர் வந்து 000 ரிசீவ் பண்ணால் என்ன அர்த்தம்? இப்போ இங்கே என்ன ஆகுது? நமக்கு வந்து ஜீரோ, அதாவது இப்போ இங்கே இந்த சிங்கிள் பிட் எரர் கூட டிடெக்ட் பண்ணான்னு நம்ம சொல்லியாச்சு. ஓகேவா? இப்போ சப்போஸ் இங்கே வந்து ரிசீவர் வந்து 000 போட்டாலுமே அவங்களுக்கு என்ன ஆகும்? இது வந்து டிடெக்ட் பண்ண முடியுமா? சப்போஸ் 110 அனுப்புகிறாங்க, இங்கே வந்து ரிசீவர் வந்து 000 ரிசீவ் பண்ணுது.
1 1னாலும் நமக்கு parity bit 0 தான், ஏன்னா ஈவன் நம்பர் ஆஃப் ஒன்ஸ். இப்போ இங்கே 1ஏ கிடையாது, இங்கே 1 கிடையாது, அப்பயும் நமக்கு வந்து parity bit 0 தான். அப்போ ரிசீவர் வந்து என்ன நினைக்கும், கரெக்டாக தான் அனுப்பியிருக்காங்கன்னு நினைக்கும், ஏன்னா இங்கே parity bit கரெக்டாக இருக்கிறதுனால. பட் அனுப்பின டேட்டா வந்து என்னது 110. ஸோ இப்போ இங்கே என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால், நமக்கு இங்கே அனுப்புனது இங்கே 2 பிட்டை நான் மாடிஃபை பண்ணி இங்கே இந்த இது கொண்டு வரேன். பட் ரிசீவருக்கு இது தெரியுமா தப்பாக அனுப்பியிருக்காங்கன்னு தெரியாது. ஸோ அதனால இதில் என்ன ட்ராபேக்னால், சிங்கிள் பிட் எரர் தான் நம்ம வந்து டிடெக்ட் பண்ண முடியும். சரியா? ஸோ இப்போ வந்து அதுதான், இதை தான் நான் சொன்னேன். 110 இருக்குது, 000. ஸோ கரெக்டானதான் அனுப்பியிருக்காங்கன்னு சொல்லி டிடெக்ட் பண்ண முடியும். 2 பிட் எரரை வந்து டிடெக்ட் பண்ண முடியாது. சரியா? இஃப் an error detection and correction mechanism that can be used to detect and correct bit errors can occur when data is stored or moved. It is an error detection. ஸோ ஹேமிங் கோட் எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நம்ம parity bit யூஸ் பண்ணோம். parity bitோட ட்ராபேக் என்ன, only single bit error can be detected. இப்போ ஹேமிங் கோட் எதுக்கு யூஸ் பண்ணோம், எரர் டிடெக்ஷன் அண்ட் கரெக்ஷனுக்கு வந்து நம்ம ஹேமிங் கோட் யூஸ் பண்ணுவோம். டிடெக்ட் பண்ணிவிட்டு அந்த பிட்டை கரெக்ட் பண்ணலான்னு சொல்லி நம்ம கரெக்ட் பிட் எரர்ஸ் தட் கேன் அக்கர் when data is stored or moved. சரியா? ஹேமிங் கோட் மேக்ஸ் யூஸ் ஆஃப் parity bits. The parity bits are insert between data bits. ஸோ parity bit வந்து டேட்டாக்கு நடுவில் நம்ம இன்சர்ட் பண்ணுறோம். எப்படி நம்ம பிட் ஸ்டஃபிங்கில் பிட்ஸை ஸ்டஃப் பண்ணுறோம், அதே மாதிரி ஹேமிங் கோடில் வந்து டேட்டா அனுப்பும் போது நடுவில் parity bits இன்சர்ட் பண்ணுறோம். So all bit position or powers of 2 are marked as parity bits. Bit positions are 1, 2, 4, 8. அதாவது இப்போ வந்து டேட்டா இப்போ இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், D1 P1 parity bit, ஏன்னா இது 2 power 0. அடுத்தது P2 வந்து parity bit, ஏன்னா 2 power 0, இது 2 power 1. 2 power 0 வந்து 1, 2 power 1 வந்து 2. அப்போ அடுத்தது 2 cube, 2 cubeனா 8, 2 ஸ்கொயர். அடுத்தது 4th பிட்டு, இது வந்து 3 வந்து இங்கே வந்து டேட்டா இருக்கும். டேட்டானா நம்ம அனுப்புகிற டேட்டா பிட் இருக்கும். இங்கே வந்து P4 இருக்கும், parity bit 4 இருக்கும். சரியா? ஸோ அதுதான் வந்து சொல்ல வராங்க. ஸோ எங்கெல்லாம் நமக்கு 2 powers of 2 வருதோ அதெல்லாம் வந்து parity bit positions. ஸோ இது இப்படி தான் இருக்கும். ஸோ இப்போ இங்கே 2 power 0னால P1 இருக்குது, P2 வந்து 2 power 1னால இங்கே 2 இருக்குது. இங்கே அடுத்தது 2 ஸ்கொயர், ஆனாலும் 4th பிட், 3rd பிட் வந்து டேட்டாவாக இருக்கும். 4th பிட் இது, 5th 6th 7th ஓகே. பட் P8ன்னு போட்டோம் அப்படின்னு சொன்னால் அது வந்து 2 power 3னால அடுத்த பிட் வந்து parity பிட்டாக தான் இருக்கும். ஸோ இது வந்து ஒரு 7 பிட் இதுக்கு, இது வந்து 16 பிட் இதுக்கு. நம்ம இது எப்படி டிட்டர்மின் பண்ணிக்கலாம், 8 பிட் இதுக்கும் இது 16 பிட் இதுக்கும். இப்போ வந்து எனக்கு வந்து இந்த டேட்டா அனுப்பணும், 0010 ரிசீவருக்கு அனுப்பணும். ஸோ இதை எப்படி ஹேமிங் கோட் யூஸ் பண்ணி அனுப்பலான்னா, இது வந்து இந்த 7 பிட் ஹேமிங் கோடில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால், இதுதான் ஸ்ட்ரக்சர். ஸோ இங்கே 2 power 0னால P1, 2 power 1னால P2, இங்கே வந்து D3 டேட்டா, இங்கே டேட்டா வரும். ஸோ இது டேட்டா, இது 2 ஸ்கொயர்னால P4, இது டேட்டா, இது டேட்டா, இது டேட்டா. சரியா? ஸோ இது 7 பிட்டு. ஸோ நான் கொடுத்துருக்க டேட்டாவை எதில் எழுதிக்கிறேன், லெஃப்ட் டு ரைட் எழுதிக்கிறேன். லெஃப்ட் டு ரைட், சென்டர் வந்து என்ன பண்ணிக்கிறாங்க, லெஃப்ட் டு ரைட் எழுதிக்கிடுவாங்க. ஓகேவா? லெஃப்ட் டு ரைட். ஸோ என்ன டேட்டா அனுப்பணும், 0010. ஸோ டேட்டா இதில் மட்டும் தான் நான் ஃபில் பண்ணணும். 001 P4ல் ஃபில் பண்ணிடக்கூடாது, 0 D3ல் தான் நம்ம ஃபில் பண்ணணும். ஸோ parity bits நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொன்னால், ஃபார் பொசிஷன் 1, அதாவது P1 எப்படி டிட்டர்மின் பண்ணணும் அப்படின்னா, செக் 1 பிட், ஸ்கிப் 1 பிட், செக் 1 பிட், ஸ்கிப் 1 பிட் அண்ட் ஸோ ஆன். ஸோ 1, 3, 5, 7, 9, 11, 13, 15 இது எப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். இப்போது எனக்கு இங்கே என்ன வேல்யூ வருதுன்னு சொல்லணும். ஸோ செக், ஸோ P1 வரும், P1 நான் செக் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் ஒன் வந்து இது P2 ரிஜெக்ட் பண்ணிவிட்டு D3 நான் போடுவேன். அடுத்தது P4 நான் ரிஜெக்ட் பண்ணிவிட்டு D5 போடுவேன். D6 நான் ரிஜெக்ட் பண்ணிவிட்டு நான் D7 போடுவேன். சரியா?
ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா செக் 1 bit ஸ்கிப் 1 bit செக் 1 bit ஸ்கிப் 1 bit அண்ட் ஸோ ஆன். ஒரு பிட் செக் பண்ணும், ஒரு பிட் ஸ்கிப் பண்ணும். அதுதான் P1க்கு. ஸோ அதனால தான் P1 நான் எடுத்துக்கிறேன், அடுத்து P2 ஸ்கிப் பண்ணுறேன், D3 எடுத்துக்கிறேன், P4 ஸ்கிப் பண்ணுறேன், D5 எடுத்துக்கிறேன், D6 ஸ்கிப் பண்ணுறேன், D7. ஸோ இப்போ இங்கே நான் டேட்டா தானே D3க்கு நான் ஃபில் பண்ணுறேன், 0 இருக்குது. அடுத்தது D5க்கு 1 இருக்குது, D7க்கு 0 இருக்குது. ஸோ இப்போ நான் இங்கே என்ன பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு இது வந்து ஆட் பேரிட்டி, ஏன்னா ஆட் நம்பர் ஆஃப் ஒன்ஸ் இருக்கனால ஆட் பேரிட்டி. ஆட் பேரிட்டினாலும் நான் 1 போட்டுருவேன். ஸோ எனக்கு வந்து பேரிட்டி பிட் வந்து 1. P1 இருக்கிற இடத்துல நான் 1 ஃபில் பண்ணிடுறேன். இங்கே நான் 1ன்னு போட்டிருக்கேன். சரியா? ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் P2. ஸோ P2க்கு என்ன பண்ணணும்? செக் 2 bit ஸ்கிப் 2 bit check 2 bit skip 2 bit and so on. 2 3 6 7 10 11 14 15. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இப்போ வந்து P2. ஸோ செக் 2 bit. ஸோ P2 D3 ரெண்டு இதையும் சேர்க்கணும், 2 இதை ஸ்கிப் பண்ணணும். P4 D5 ஸ்கிப் பண்ணணும். அடுத்தது D6 D7. இப்போது என்ன பண்ணணும் அப்படின்னா D3க்கு என்ன டேட்டா இருக்குது? 0 இருக்குது. D6க்கு 0 இருக்குது, D7க்கு 0 இருக்குது. ஸோ மூணுமே 0 இருக்குது. ஸோ நமக்கு இதில் 1 இல்லை. ஸோ 1 இல்லை அப்படின்னா P2வும் 0 தான். இது 1 இல்லவே இல்லைன்னா அது வந்து ஈவன் நம்பர் தானே நம்ம கன்சிடர் பண்ணோம். 0 அது வந்து ஈவன் நம்பர் தானே. ஸோ அதனால் P2 வந்து 0. ஸோ இங்கே வந்து நான் 0 போட்டுக்கிறேன். அதுதான் நான் அடுத்த இதில் போட்டிருக்கேன். ஸோ இங்கே நான் 0ன்னு போட்டிருக்கேன். ஓகேவா? அடுத்தது P4 என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் செக் 4 bit skip 4 bit செக் 4 bit skip 4 bit அண்ட் so on. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 4 bits செக் பண்ணணும். P4லேருந்து 4 bits எடுத்துக்கணும். P4லேருந்து நம்ம எப்படி எடுக்கணும்? D5 D6 D7 எடுத்துக்கணும். D8 D9 D10 D11 ரிஜெக்ட் பண்ணுவோம். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா P4 எங்கே இருக்குது? P4 D5 D6 D7. நமக்கு இது 7 bit ஹேமிங் கோட்னால இதுக்கு மேலே இல்லை. ஸோ அதனால் நான் என்ன பண்ணுவேன்? P4 D5 D6 D7. அடுத்தது வந்து P8 ரிஜெக்ட் பண்ணிடுவோம். அது வந்து பேரிட்டி பிட், ஏன்னா அது வந்து 2 cube. அடுத்தது D9 D10 D11 இதெல்லாம் வந்து நம்ம என்ன பண்ணுவோம்? ரிஜெக்ட் பண்ணிடுவோம். சரியா? இது 7 bitனால நமக்கு இல்லை. ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 1 0 0 D5 வந்து 1, D6 வந்து 0, D7 வந்து 0. ஸோ நமக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் என்ன 1 ஆட் நம்பர் ஆஃப் 1 வந்து ஆட். ஸோ அதை நம்ம ஆட்னா நமக்கு வந்து என்ன பண்ணணும்? 1 இது பண்ணணும். அதை வந்து ஈவன் பண்ணுறதுக்கு நம்ம 1 போட்டால் ஈவன் ஆகிடும். கரெக்டாக? அதுதான் கான்செப்ட். ஓகேவா? ஸோ இப்போ இங்கே ஆட் இருக்கிறதுனால நம்ம 1 போடுறோம். சரியா? ஸோ ஆட் நம்பர் ஆஃப் 1 இருக்கிறதுனால இங்கே 1 வந்து போட்டுருவோம். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம அதுதான் இங்கே பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு parity பிட்டை வந்து set to 1. Now a parity bit is set to 1 if the total number of ones in the position it checks is odd. ஆமாம், odd number of ones இருந்ததுன்னா parity bit வந்து 1. ஓகேவா? அடுத்தது சப்போஸ் நமக்கு வந்து இந்த பாயிண்ட்டை நோட் பண்ணிக்கோங்க. இப்போ P8 அப்படின்னா ஃபஸ்ட்டு 8 பிட்ஸை வந்து செக் 8 பிட்ஸ் 8 to 15 செக் பண்ணோம். ஸ்கிப் 8 bit செக் 8 bit ஸ்கிப் 8 bit அண்ட் ஸோ ஆன். ஓகேவா? இது நம்ம சால்வ் பண்ணும்போது நமக்கு தெரியும். இப்போ சப்போஸ் இப்போ பேரிட்டி பிட் வந்து 0 எப்போ செட் பண்ணணும் அப்படின்னா இஃப் டோட்டல் ஈவன் நம்பர் ஆஃப் ஒன்ஸ் இருந்ததுன்னா பேரிட்டி பிட் வந்து 0. சரியா? ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து சிங்கிள் பேரிட்டி பிட் யூஸ் பண்ணி எரர் எப்படி டிடெக்ட் பண்ணணும்னு பார்த்தோம். அதில் இருக்கிற ட்ராபேக்ஸ் பார்த்தோம். அப்புறம் ஹேமிங் கோட் ஸ்ட்ரக்சர் பற்றி டிஸ்கஸ் பண்ணணும் ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிளோட. அடுத்த வீடியோவில் நம்ம நியூமரிக்கல் எக்ஸாம்பிள் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஹேமிங் கோடு யூஸ் பண்ணி. சரியா? ஒரு எக்ஸாம்பிள்
அந்த எக்ஸாம்பிள் வந்து நமக்கு நெட் அல்லது கேட் எக்ஸாம்ஸில் கண்டிப்பாக கேட்பாங்க. ஸோ அதை எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.